அருள்மிகு திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் பற்றிய தகவல்களைப் பற்றிதான் இன்று பார்க்கவிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவில் என்றாலே அதில் பழங்காலத்து பெருமைகளும் தனிச்சிறப்பும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த வகையில் பெருமைமிக்க கோவில்களுள் ஒன்றான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை பற்றி இப்போது பார்க்கலாம். அண்ணாமலையார் கோவில் மிகவும் பழமையானது. பல புராணங்கள் மற்றும் இதிகாசங்களில் இக்கோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோவிலின் பல கல்வெட்டுக்கள் பழமை மற்றும் சிறப்பை விளக்குகின்றன. பல்லவர், சோழர், பாண்டியர் உள்ளிட்ட பல அரசர்கள் இக்கோவிலுக்கு அளித்த தானங்கள் குறிப்பிடத்தக்கவை. இக்கோவிலின் சிறப்புகள் என்னவென்று பார்த்தால், சிவபெருமான் இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இங்கு லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலை மிகவும் சிறப்புமிக்க மலையாகும். சிவபெருமான் தன் உடம்பில் சரிபாதியாக பார்வதிக்கு இடப்பாகம் தந்து ஜோதி சொரூபமாய் காட்சி தந்த தலம் இதுவே ஆகும். இச்சிவாலயத்தில் 6 பிரகாரங்கள், 9 ராஜகோபுரங்கள் உள்ளன. இங்கு 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்களைக் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், அதன் அருகே பாதாளலிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் ஆகியவை மிக சிறப்பாக அமைந்துள்ளன. சிவனின் தேவாரப் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இக்கோவில் 233வது தேவாரத் தலம் ஆகும். திருமால், பிரம்மன் இருவருக்கும் சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலேயே தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீப நாளையொட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும். இதில் 10 நாட்கள் ஊர்வலங்களும் 3 நாள் தெப்பத் திருவிழாவும் அதனை அடுத்து சண்டிகேஸ்வர் உற்சவமும் சிறப்பாக நடைபெறும். பௌர்ணமி மாதந்தோறும் வரும் பௌர்ணமி தினத்தில் மலையை சுற்றி கிரிவலம் செல்லுதல் திருவண்ணாமலையில் மிகவும் சிறப்பம்சமாகும். சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது இக்கோவிலின் விசேஷமாகும். கிரிவல பாதையில் 8 திசைகளுக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கும். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் ஆகியவை. இந்த மலையை கீழ்திசையிலிருந்து பார்த்தால் ஒன்றாகத் தெரியும். இது ஏகத்தை குறிக்கும். மலை சுற்றும் வழியில் 2ஆகத் தெரியும். இது அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கும். மலையின் பின்னால் மேற்கு திசையில் பார்த்தால் 3ஆகத் தெரியும். இது மும்மூர்த்திகளை குறிக்கும். மலை சுற்றி முடிக்கும்போது 5 முகங்கள் காணப்படும். இது சிவபெருமானின் திருமுகங்களை குறிக்கும். திருவிழாக்கள்: கார்த்திகை மாத பிரம்மோற்சவம், மாசி மகா சிவராத்திரி, திருவூடல் உற்சவம், சுவாமி ஊஞ்சல் ஆடும் உற்சவம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகியவை இத்தலத்தில் கொண்டாடப்படுகிறது. பிரார்த்தனைகள்: திருமணம், குழந்தை பாக்கியம், வியாபாரம் விருத்தியடைய, உத்தியோக உயர்வு, வேலைவாய்ப்பு, சுயதொழில் வாய்ப்பு, வேண்டுவோர் மற்றும் அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிறைவேற இத்தலத்து சிவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். நாமும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வேண்டுவோம். அவரின் அருளை பெறுவோம். மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஓம் நமச்சிவாய என கமெண்ட் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.